டேய், என்ன செய்யற? நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு என்ன? உழைச்சி வாழணும், திருடக்கூடாது. யாரு திருடுறா? தேடுறேன். எல்லா வட்டியுமே பார்க்குறேன், அதான் கேட்குறேன். என் பைக் இதே மாதிரி பைக்கு தொலைஞ்சிருச்சு. வண்டி தொலைஞ்சா போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே? அது வரைக்கும் காது கொடுத்தீங்க. சரி, அப்படிதான் உங்களுக்கு தனியாக கொஞ்சம் டீல் பண்ண வேண்டியிருக்கு. வா போகலாம். இன்னும் 2 நாள் உன் வண்டி கைக்கு வரும். நீ நம்பலாம். சரிண்ணா, நம்புறேன். உன் வண்டி நம்பர் அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் ஒரு பேப்பர் எடுத்து டீட்டெயில் எழுதிக்கணும். மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் தரேன். ஹாய் சகர், எப்படி இருக்க? ஹாய்ண்ணா, நான் நல்லா இருக்கேண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சௌக்கியம்டா. உன்னை பார்க்கணுங்க நினச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்க்க ஒரு சூழ்நிலையே உருவாயிருக்கு. அப்புறம் சொல்லுங்கள். ஒரு முக்கியமான சொல்கிறதுக்காக தான் அவன் தேடினேன். வேறு ஒன்றும் இல்லை. ஒரு பையன். பையனா? என்ன சொல்கிறீங்க? புரியல. இது பார் சங்கர், எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ரொம்ப ஏழை. வேலைக்கு போகிறதுக்காக கடனை உடனே வாங்கி இப்போ தான் ஒரு பைக் வாங்கினான். அந்த பைக் வாங்கி 4 நாளில் காணாமல் போயிடுச்சு. அவன் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணான். அன்னைக்குன்னு ஒன்று தேடுற, அன்னைக்குன்னு ஒன்றையும் காணும். மற்ற பைக் காண போய் 4 நாள் ஆயிடுச்சு. நீ இருக்காது பதில் சொல்லணும். இதுக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும்? அப்போ அந்த பைக்கை நான் தான் தின்னு நினைக்கிறீங்க அதானே? எப்படியோ கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்கள் என்ன தான் கண்டுபிடிச்சாலும் உங்களால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு தான் போலீஸ் இருக்காங்க. உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கும்ல, அதை மட்டும் போய் பாருங்க. புரிஞ்சுதா? கைக்கு நல்லா தானே இருக்கு, உழைச்சி சாப்பிட வேண்டியதானே. எதுக்கு அடுத்தும் பொருள் கலையிறீங்க? இன்னும் ஒரு நாள் டைம் தரேன். அதுக்குள்ளே அந்த வண்டி அவன் கைக்கு போகலை அப்படின்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். புரிஞ்சுதா? என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். என்னால் நீங்கள் சொன்ன கெடுப்புல அண்ணே, உதயநிதிண்ணே, உன் கூட பிறந்ததுக்கு ஏதாவது செய்வேன்னு நினச்சேன். ஆனால் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப பெருசாக செஞ்சுட்டேண்ணே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. விடுடா, அதை விடு. டென்ஷன் பண்ணாத. வேறு ஏதாச்சும் பேசு. ஏறி நெருப்பில் என்ன ஊற்றாத. அது எப்படி விட முடியும்? நீ போலீஸில் மாட்டிக்கிட்டா என்னையும் சேர்ந்து கம்மி எண்ணெய் வைக்கிறதுக்காக நீ செஞ்ச கொலைய என்னை கூப்பிட்டு குழி தோண்டி புதைக்க வச்ச. இந்த மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப தவம் பண்ணியிருக்கணும் இல்லை? எப்படி பேசுகிறேன்? நானும் உன் கூட சேர்ந்து கம்பி என்ன பரவாயில்ல, பைக்கை திருடிட்டான்னு சொல்லிட்டு எவன் இந்த மாங்காய் மடையனாச்சு சொந்த நண்பனை கொலை செய்வானா? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? எனக்கு அறிவு இல்லை, அமைதி இல்லை, பொறுமை இல்லை. அதையெல்லாம் விட குற்றங்களை தாங்கிக்கூடிய சக்தியும் எனக்கு இல்லை. எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். இல்லடா, விடுனானா எப்படி விட முடியும்? உனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. ஆனால் எனக்கு இனிமே தான் பொண்ணு பார்க்கணும். நீ ஜெயிலுக்கு போனால் நான் ஏன்டா போகணும்? நீயும் ஜெயிலுக்கு போக வேண்டாம், நானும் ஜெயிலுக்கு போக வேண்டாம். எனக்கு அந்த ஆட்டோ துணை இருக்கேன். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். நீ அதை பற்றி பயப்படவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். தைரியமா இரு. புரிஞ்சுதா? நடக்கிறது நடக்கட்டும். இது சரக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வந்து பணத்தை புதைக்க வச்சுட்டு அப்படியே ஓடிட்டேன். மரியாதையே சரக்கு வாங்கி கொடுத்துரு. எப்போ சரக்கு அலையிற? சரக்கு நீ பார்த்ததே இல்லை.
என்ன மாமா இந்த பக்கம்? என்னடா கொஞ்ச நாள் வேலைக்கு போகாம தண்ணி அடிச்சு தனியாக சுற்றிட்டு இருக்கிற? கேள்விப்பட்டேன். என்னாச்சு? சரி, என்னவோ பண்ணு. எக்கட கேட்டுப்போ. உன் நண்பன் சங்கர் 2 வாரமாக காணான்னு சொல்கிறாங்க. எங்கே அவன்? ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப் வருது மாமா. அதான் இதை குடிக்கிறேன். 2 நாளுக்கு முன்னாடி ஊருக்குள்ளே வந்ததா சொல்கிறாங்க. உன்னை பார்க்காம போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உண்மை சொல்கிறான். 10 நாளைக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணேன். நான் ரொம்ப பிஸி, நான் வரும்போது உன்னை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன் மாமா. இப்போ அது எதுக்கு? உட்காந்து ஒரு பெக்கப் போடுங்க. இதாங்க சூப்பராக இருக்கும். ஏமா மோதிக்கிறீங்க? என் அப்பா மேலே இருக்கிற கோபத்தை என் மேலே காட்டுறீங்களா? என் பொறுமையை சோதிக்காதீங்க. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. என்னடா தெரியாது? நாய மாப்பிள்ளைன்னு பார்த்தா என் மேலே கை வைக்கிறியா? இனிமேல் தான் உனக்கு இருக்கு. என் மேலே கை வச்சா இதான் நடக்கும். எனக்கு தெரியல, கை வைக்கிறவங்களுக்கு தெரியல. எப்படி சங்கரை போச்சுனோ அதே மாதிரி மாமாவை புதைச்சிட வேண்டியதா. இதுபடி நடக்கட்டும். என் குஷ்பு கொண்டையில் தாழம்பூ, நெஞ்சிலே வாழப்பூ, கூடையில் என்னப்பூ குஷ்பு, என் குஷ்பு. ஒன்னாட்டம் பொம்பள யாரடி?